ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் 2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அக்ரிணை, ராவண லங்கா இந்த மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராவண லங்கா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தந்தியோட யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய தெலுங்கு மூவி 2021ல ரிலீஸ் ஆன மூவி. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கோவாக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபன் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல அவரோட ஃப்ரெண்டு மர்மமான முறையில இறந்து போறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. போலீஸ் கூட என்ன பிரச்சனை பண்ணாரு, போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சாரா, போலீஸ் இவரை எதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க, யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்றது, ஹீரோனை யாரு கடத்தினதுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தெலுங்கு சினிமா ஃபார்மேட்ல உருட்டி பரட்டி மசாலாவை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ் லபிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருக்கு. படத்தையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1 hour 40 minutes ரிமோட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மூவில நோட்டபிளான ஹைலைட்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. டெக்னிக்கலா நீட்டா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமான்னு சொல்லி எல்லாமே இந்த மூவில நீட்டாவும் கலர்ஃபுல்லாவும் இருந்தாலும் படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே எஃபெக்டிவா ப்ராப்பரா யூஸ் பண்ணல. கேஸ்டிங்ல எல்லாருமே பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் கதையில பயங்கரமா கோட்டை விட்டாங்க. கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாமே படத்துல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அதை தாண்டி எமோஷன், ரொமான்ஸ், காமெடின்னு சொல்லி எதுவுமே பெருசா எடுபடல. இந்த மூவி பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். உங்களோட ஐடியாலஜி, லாஜிக், ரீசனிங் எதுவுமே அக்செப்டபிளாவும் ரியாலிட்டியோட இல்லாம போயிடுச்சு. ஊர்ல இருக்க எவனுமே ராமன் கிடையாது, எல்லாருமே ராவண மைண்ட் செட்ல தான் இருப்பாங்கிற மாதிரியான டைப்பை பிரேக் பண்ணி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றங்கிற பேர்ல என்னென்னத்தையோ பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த ராவண லங்கா. இந்த மூவிக்கு நம்ம தரப்புக்கு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 3.5 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரிணை. 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மலேசியன் சைக்கோ த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சைக்கோஸ் எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. ஃபேமிலியோட நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட லேப்ல இருந்து 3 சைக்கோஸ் தப்பிச்சு போயிடுறானுங்க. ரெட் சைக்கோ, கிரீன் சைக்கோ, ப்ளூ சைக்கோன்னு சொல்லி 3 பேருக்கும் என்னென்ன பேக் ஸ்டோரி இருக்கு, எதுக்காக ஹீரோ ரெவெஞ்ச் எடுக்கணும்னு களத்துல இறங்குனாங்க, சைக்கோ கிட்ட இருந்து ஹீரோ எப்படி குடும்பத்தை காப்பாத்தினாரு, அவங்களை எப்படி குணப்படுத்தினாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான மலேசியன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. கொரியன் மூவி ஸ்டைல ப்ராப்பரா ராவா ரியலிஸ்டிக்கான ஒரு த்ரில்லர் டிராமாவை நீட்டா ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. லாஜிக், ரீசனிங், பிளாஷ்பேக் போர்ஷன், பேக் ஸ்டோரின்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்சு எல்லாருமே சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சைக்கோ த்ரில்லர் டிராமாவை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிபிஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். என்ன இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்பாக்ட்ஃபுல்லான எலமெண்ட்ஸ் கிரேசியா என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா அந்த அளவுக்கு பெட்டரா ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்கல. ஹாஃப் பேக்டு த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல எம்டியா விட்டுட்டு போயிட்டாங்க நிறைய இடத்த. தனி மூவில நோட்டபிளே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சொல்லுவேன். கூடவே விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ், எடிட்டிங்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஓனாயோட ஸ்டோரி, சைக்கோ கில்லர்ஸோட கில்லிங் பட்டன்னு சொல்லி ரைட்டிங்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவில ஒரு சில ஸ்லோனஸ் டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணாங்கிறதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அக்ரிணை மூவிக்கு நம்ம தரப்புக்கு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.